கல்வியை காவிமயமாக்குவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்காது என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் காவிமயமாக இருப்பின் அது நிச்சயம் மறுபரிசீலனைக்கு உரியது என்று தெரிவித்தார். கல்வி காவிமயமாக்குவதை விடுதலை சிறுத்தைகளும் ஏற்க மாட்டார்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏற்காது, மார்க்சிஸ்ட் யாரும் ஜனநாயக தந்துக்குள்ளே ஏற்க மாட்டார்கள். அது வேற விஷயம். பொதுவாக மாநாடு இந்து சமய அறநிலையத்துறையின் சார் நடத்தப்பட்ட மாநாடு, அவ்வளவுதான். தீர்மானங்கள் அந்த மாதிரி இருக்கமையானால் அந்த தீர்மானம் மறுபரிசீலனைக்கு உரியது. அண்ணாமலை பேசுறது வாக்குக்காக பேசுறாரு. அவர் வாக்குக்காக பேசிட்டு இன்னொருத்தர் வாக்கில் போயிறாங்கன்னா, இது இந்து சமய அறநிலையத்துறை என்று ஒரு தனித்துறை, நீதி கட்சி ஆட்சியில் இருந்த காலத்திலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற துறை. அந்த துறையின் சார்பில் அந்த அமைச்சர் முன்முயற்சி எடுத்து அந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார். அதாவது முருகனுக்கு மாநாடு மூலம் தமிழ் வளர்ச்சிக்குரிய மாநாடாக அந்த மாநாடு வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. இதிலெல்லாம் அரசியல் செய்து தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்றோ தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்றோ அண்ணாமலை போன்றவர்கள் முயற்சி எடுப்பார்கள் என அந்த முயற்சி தோல்வியில் முடியும்.